வெட் மார்பிள் கட்டிங் மெஷினை பயன்படுத்துவதற்கான இந்த படிப்படியான வழிகாட்டிக்கு வரவேற்கிறோம். ஈரமான பளிங்கு வெட்டும் இயந்திரத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் நன்மைகள். வெட் மார்பிள் கட்டிங் மெஷின்கள் குறைந்த தூசி உருவாக்கத்துடன் துல்லியமான கல்வெட்டிற்காக நீர் குளிரூட்டப்பட்ட வைர கத்திகளை கொண்ட சிறப்பு கருவிகளாகும். இயந்திரத்தின் பாகங்கள். பவரை ஆன் மற்றும் ஆஃப் செய்வதற்கான தூண்டுதல்கள். ஸ்விட்ச் லாக் பட்டன் ஆன் பொசிஷனில் தொடர்ந்து பயன்படுத்த தூண்டுதல்களை பூட்டுகிறது. அடிப்படை தட்டு வெட்டப்படும் பொருளின் மீது தங்கியிருக்கும் தட்டையான மேற்பரப்பு. டைமண்ட் பிலேட்ஸ், அது பளிங்கு. மற்ற ஒத்த கருவிகளுடன் ஒப்பீடு. வெட் மார்பிள் கட்டிங் மெஷின் நீர் குளிர்ச்சியுடன் பளிங்கை வேகமாகவும் சுத்தமாகவும் வெட்டுகிறது. பாரம்பரிய முறைகள் மெதுவாகவும் தூசி நிறைந்ததாகவும் சிக்கலான வெட்டுக்களுக்கு உழைப்பாகவும் இருக்கும். இயந்திரத்தை கையாளும் போது பின்பற்ற வேண்டிய சில பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். பாதுகாப்பு கையுறைகள், காதணிகள், பாதுகாப்பு கண்ணாடிகள், பாதுகாப்பு முகமூடிகள் மற்றும் முறையாக சரிபார்க்கப்பட்ட ட்ரில் ஸ்டீல் டோட் பாதுகாப்பு பூட்ஸ் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தவும். கருவியை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது. லேசர் இயந்திரம் அமைப்பதற்கு உறுதியான மேற்பரப்பு அல்லது முக்காலியை தேர்வு செய்யவும். கத்தி மற்றும் குறிப்பாக நீர் குளிரூட்டும் அமைப்பில் ஏதேனும் சேதமுள்ளதா என சரிபார்க்கவும். அனைத்து பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் கவர்கள் பொருத்தமான இடங்களில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும். ஒரு நிலையான சமன் செய்யப்பட்ட மேற்பரப்பில் இயந்திரத்தை வைக்கவும். நிலத்தடி மீன் ஆதாரத்தை இணைத்து நீர்த்தேக்கத்தை சுத்தமான தண்ணீரில் நிரப்பவும். வெட்டும் போது தூசி மற்றும் பளிங்கு குப்பைகளை குறைக்க தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. பளிங்கில் வெட்டுக்கோட்டை குறிக்கவும், அதை கட்டிங் டேபிளில் கவ்விகளால் பாதுகாக்கவும். பிளேட்டின் உயரத்தை சரிசெய்து இயந்திரத்தை இயக்குவதற்கு முன் நீர் ஓட்டத்தை தொடங்கவும். இயந்திர பராமரிப்புக்கான குறிப்புகள். ஒவ்வொரு பயன்பாட்டிற்கும் பிறகு இயந்திரத்தை சுத்தம் செய்யவும். நீர் அமைப்பை ஃப்ளஷ் செய்யவும். நீர் அமைப்புகளை சரிபார்க்கவும். மின் இணைப்புகளை ஆய்வு செய்யவும். சேதமடைந்த வடத்தை மாற்றவும். நன்றி.